தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக எங்கள் விஜய் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்கூலில் எப்படி காவேரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப சூப்பராக போகுதுப்பா, ஏதோ புது மிஸ் வந்திருக்காங்க, இனிமே தான் அவங்க எங்கள் கிளாஸ்க்கே வருவாங்க அப்படின்னு எங்கள் குட்டி காவேரி அப்பா கிட்ட பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்பா அங்கே பாருங்கள் தாத்தா அப்படின்னு கையை நீட்டேன், தாத்தா தான் வீட்டில் இருக்காரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லும்போது, அதுக்கு எங்கள் குட்டி காவேரியும் அது அன்பரசு தாத்தாப்பா அப்படின்னு சொல்லும்போதும் விஜய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பார்க்கவும் செய்கிறாங்க. அவர் ஏதாவது வேலையை வந்திருப்பாருமா, நீ வா ஸ்கூலுக்கு போகலான்னு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. காவேரி ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு வரல. விஜய் அங்கேருந்து கிளம்பின பிறகு தான் காவேரி அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகவும் செய்கிறாங்க. இங்கேருந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே இடத்துலேருந்து திரும்பவும் வீட்டுக்காக போயிட்டுருக்கும்போது தான் அங்கே அன்பரசு நிற்கிறத பார்க்குறாங்க. நின்றுட்டு அந்த இடத்த விட்டு அப்போ தான் வெளியே போகிறதையும் பார்க்குறாங்க. இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, என்னாச்சு, ராதா சித்தி நல்லா தானே இருக்காங்க, அவருக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா என்னன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு நேராக வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன சார் வேணும் அப்படின்னு அந்த மெடிக்கலில் கேட்குறாங்க. சார் இப்போ வந்துட்டு போனார்ல, அவர் என்ன ரீசனுக்காக வந்துட்டு போனார்னு சொல்லி கேட்க, சார் அவர் அடிக்கடி இங்கே தான் டேப்லெட்லாம் வாங்குவார், இப்போயும் டேப்லெட் இங்கே கொரியரில் அனுப்பி விடுறதுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் சார், போன தடவை போட்டது ரிட்டர்ன் ஆகிடுச்சு, திரும்ப இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இந்த டேப்லெட்லாம் உங்களுக்கு போட்டு விடணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, கொரியர் போட்டு விடுறதுக்கு இங்கே எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இங்கேருந்து தான் சார் இங்கே எல்லாமே போவோம், இங்கே டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே நாங்கள் கொரியர்லேயே அனுப்பி வச்சுருவோம், வந்து வாங்க முடியாதவங்க சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கொரியர் மூலமாக தான் சார் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்ல, ஓ இங்கேருந்து சித்தப்பா யாருக்காக இதை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லாமல் இங்கேருந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் இங்கே டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் படி தான் நாங்கள் அனுப்பவும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் கொடுத்த அந்த டேப்லெட்ஸோட மருந்து எல்லாமே இங்கே இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களா வேண்டப்பட்டவங்களா, ஏன்னா இப்படி வேறு யாராவது வந்து கேட்டு நாங்கள் சொன்னோன்னா அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் என்னோட சித்தப்பா தான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாங்க. பிறகு விஜய் சொன்னதுக்கு பிறகு விஜய் வந்துட்டு, டாக்டர் நான் மீட் பண்ணலாமா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்க, இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா அவர் கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இங்கே மெடிக்கலில் தான் இருக்குது. அவங்க அதில் இருக்க டேப்லெட்ஸ் மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கவும் செஞ்சுருவாங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு விஜய் வாங்கிட்டு நேராக உள்ளே போகிறாரு. டாக்டர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு அவங்க பிஏ சொல்லிட்டு உள்ளே போக, அடுத்ததாக தான் விஜயை கூப்பிட்றாங்க. உள்ளே போன விஜய், சார் மேடம் என்னுடைய பேர் விஜய் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் எழுதப்பட்ட மருந்து மாத்திரைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க. ஆமாம் சார், இதில் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இது எதுக்காக சாப்பிட்ற மாத்திரை தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, நீங்கள் யார் சார், இந்த டிஸ்கிரிப்ஷனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இது என்ன மாத்திரைன்னு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தெரிஞ்சுக்கணும் தான் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே வேலை பார்த்துட்ருக்க நர்ஸ் வந்துட்டு இங்கே விஜயை பார்த்த உடனேயே, சார் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் கேஸில் இங்கே வந்தவங்க தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தெரியும் சார், உங்கள் வீட்டில் இருக்கவங்க அவசரமாக இங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர்ஸ் தான் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இவரை தெரியுமாமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. நல்லா தெரியும் மேடம் அப்படின்னு எங்கள் டாக்டர் கிட்ட அங்கே இருக்க நர்ஸும் சொல்கிறாங்க. உடனே இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மருந்து மாத்திரையெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் சொல்லி தான் தெரியுது நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனேன்னு, ஆனால் நான் வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் டிஸ்சார்ஜ் ஆனேன், அதனால தான் எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சார், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒரே நேரத்தில் தான் இங்கே அட்மிட் ஆனீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு கூட இங்கே தான் குழந்தையும் பிறந்துச்சு, நல்லாவே நினைவு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அந்த டாக்டருமே அதிர்ச்சியில், கொடுங்க என்ன மருந்துன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இது வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது, விட்டமின் டேப்லெட்ஸை இங்கேருந்து அனுப்பணும்னு அவசியம் இல்லையே, அதுவும் இல்லாமல் இந்த டேப்லெட்ஸை எதுக்காக இங்கேருந்து வேறு யாருக்காகவும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் எங்கள் விஜய்க்கு வரவும் செய்து, சரி இப்போ உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை அவங்க தான் இங்கே இறந்துட்டாங்களே அப்படின்னு எங்கள் விஜய் அப்போது சொல்லும்போது, நர்ஸ் ஒரு குழப்பத்தோடு நிற்கிறாங்க. விஜய் அந்த டேப்லெட்ஸை வாங்கிக்கிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிட்டு வெளியே யோசனையோடு போகிறாங்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு விஜய் பின்னாடியே வந்துட்டு நர்ஸ் ஓடி வராங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டதா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆனாங்க,
குழந்தை பிறந்ததும் அதுவும் இல்லாமல் அவங்க ஆக்சிடெண்ட்லேயே இறந்துட்டதாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு நல்ல நினைவு இருக்குது சார். ஏன்னா நீங்கள் 2 பேரும் அட்மிட் ஆனதுலேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாமே எனக்கு நினைவு இருக்குது சார். அப்படி இருக்கப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதான் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்ல, இங்கே விஜய் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க, புரியாமலும் நிற்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு நல்ல நினைவு இருக்குது, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் கூட நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கத்துலேருந்து கவனிச்சிட்டேன். ஆக்சிடெண்ட் ஆனதில் அவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுன்னு அவங்க அம்மாவும் கூட இருந்தவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் எனக்கு நல்ல நினைவு இருக்குது, அவங்க நல்லா தான் சார் இருக்காங்க அப்படின்னு திரும்பவும் நர்ஸு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. தாங்க முடியாமல் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உனக்கு நல்லா நினைவு இருக்கா சொல்லுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, சார் எனக்கு நல்லாவே நினைவு இருக்குது சார். எனக்கு அந்த விஷயத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்புறம் அவசரமாக உங்களை தான் இங்கே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இங்கே அட்மிட் ஆனாங்களே, அவங்க பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் தேறி வந்ததுக்கு பிறகு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க சார். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் சார் இருந்தேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு நொறுங்கி போகிறாங்க. அழுதுகிட்டே வெளியே வந்து நிற்கிறாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மொபைலில் இருக்க ஃபோட்டோ எடுத்து, ஏன் காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா, இருந்து ஏன் என்னை தேடி வரல, தாத்தா ஏன் என்கிட்ட போய் சொன்னார், இப்படி ஏகப்பட்ட கேள்வி இங்கே விஜய்க்குள்ளே ஓடிட்டுருக்கேன். உடனே இந்த மெடிக்கலில் போயிட்டு அவங்க யாருக்கு கொரியர் அனுப்புனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது நர்ஸும் அங்கே வந்து நிற்கிறாங்க. சார் கேட்குறாங்களே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த நர்ஸும் சொல்ல, உடனே எங்கள் விஜய்க்கு வந்துட்டு அவங்க அட்ரஸை கொடுக்குறாங்க. சார் அவங்க கொடுத்த அட்ரஸ் சாரதான்னு சொல்லிட்டு ஏதோ அட்ரஸில் இருக்குது சார், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் சார் இந்த டேப்லெட்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே திரும்பவும் டாக்டரை பார்க்க உள்ள ஓடி வராங்க. டாக்டர் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாக்டர் இங்கே ஆக்சிடெண்ட்டில் இங்கே மறதி பல விஷயங்களெல்லாம் மறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே மாதிரியான டேப்லெட்டை தான் எடுத்து காட்டுறாங்க. அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி டேப்லெட்டாக இருக்குது. ஒன்று மறதியெல்லாம் அவங்களுக்கு குணமாகணும், அவங்களுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற டேப்லெட். அதே மாதிரி இருக்கிற இன்னொரு டேப்லெட் தான் வந்துட்டு இங்கே விட்டமின் டேப்லெட். இதை தான் இங்கே அன்பரசு மாற்றி கொடுத்து அனுப்பிட்டுருக்கோம் செய்கிறாங்க. இது வந்து எப்போதுமே இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிற மாதிரியே இங்கே அன்பரசு பணம் வச்சுருக்காங்க. இந்த டேப்லெட்ஸ் தான் 5 வருஷமாகவும் இங்கே காவேரி போட்டுட்ருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது, திரும்ப காவேரி விஜய் தேடி வந்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அன்பரசு இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க இருந்த இடத்துலேருந்து வேறு இடம் மாறி போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு எங்கள் அன்பரசுக்கு. அதனால் அவங்களுக்கு இங்கே மாத்திரையை அனுப்பவும் முடியலை. மொத்தத்தில் இந்த அன்பரசு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆனதுனால அவர் ஒரு குழப்பத்துலேயும் தயக்கத்துலேயும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுனால தான் விஜய் அந்த இடத்துலேருந்து இறங்கி இங்கே என்ன எதுன்னு கேட்குறதுக்காக வரவும் செஞ்சுருக்காங்க. அப்படி வந்ததுனால தான் விஜய்க்கு இப்போ எல்லா உண்மையும் தெரியவும் செஞ்சுருக்கு. விஜய் இது எல்லாத்தையும் கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப கோபமாகவே வீட்டுக்கு போகிறாங்க. ராதாவும் அங்கே அன்பரசும் இருக்க வீட்டுக்கு போக, வாங்க விஜய் வாப்பா விஜய் அப்படின்னு அங்கே அன்பரசு கூப்பிடுறாங்க. ஆனால் உள்ளே போன வேகத்துக்கு அன்பரசுடைய கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி, உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன், என் வாழ்க்கையில் நான் காதலிச்ச பொண்ணு வெண்ணிலா கூட என்னை வாழ விடலை, அவளை என் வாழ்க்கையிலேருந்து விரட்டி விட்டேன். இப்போ இங்கே காவேரியை என் வாழ்க்கையிலேருந்து விரட்டி விட்டுருக்கேன். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் விடுப்பா விஜய் அப்படின்னு ராதா சத்தம் போட, உங்களை நான் என் அம்மாவை தானே சித்தி பார்த்தேன், உங்களை என்னைக்காச்சும் என் அம்மாவா நினச்சி பார்க்காம இருந்திருக்கேனா, நீங்கள் என்னை சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைய தானே என்னை கூடவே பார்த்துக்கிட்டீங்க வளர்த்தீங்க, ஆனால் இப்போ எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா விஜய்னு எங்கள் ராதாவும் எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பக்கத்தில் இங்கே அன்பரசுவும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தொண்டையில் கை வச்ச மாதிரி இருமிகிட்டே நிற்கிறாரு. உடனே விஜய் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு, காவேரி இப்போ எங்கே இருக்கா, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரியை உன் கூட சேர விடாமல் பண்ணதே பாட்டி தான்ப்பா, பாட்டி எடுத்த முடிவில் நாங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டு நின்னோம் அப்படின்னு சொல்ல, பாட்டி தான் இப்போ இல்லையே, அப்போ வச்சு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா விஜய் அது காவேரியுடைய உயிருக்கு ஆபத்து ஆகிடும் தான், என் காவேரியை இத்தனை வருஷமாக என்கிட்டேருந்து பிரித்து எனக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, என்னுடைய சந்தோஷமே காவேரி தான் தெரிஞ்சோம், காவேரியை என்கிட்டேருந்து பிரித்து என்னை சந்தோஷம் இல்லாமல் நடப்பணமாக நடக்க வச்சது நீங்கள் தானே, எனக்கு இப்போ தெரியுது உங்கள் யாருக்குமே என் மேலே அன்பு இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியா காவேரி இருக்க இடத்துக்கு கரெக்டாக டேப்லெட்டை மாற்றி அனுப்ப தெரிஞ்சிருக்குல்ல, அவளுக்கு ஞாபகமே திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய துரோகத்தை நீ எனக்கு பண்ணியிருக்க அப்படின்னு அன்பரசை போட்டு அடிக்கிறாங்க. சித்தப்பான்ற மரியாதைலாம் போச்சு, இனி உனக்கு ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இல்லைப்பா விஜய்
அந்த காவேரி இப்போ எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாமல் விஜய் கத்துறாங்க. அந்த இடத்துல உட்காந்து கதறாங்க. காவேரி அப்படின்னு வேகமாக கத்தவும் செய்கிறாங்க. காவேரி எங்கே போயிட்டா என்ன ஆனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ உடனே கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எந்த அட்ரஸ்க்கு இது சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க, இது எங்கே போயிருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். காவேரி முதல்ல இந்த இடத்துக்கு நான் போவேன், திரும்ப காவேரியை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு விஜய் முடிவெடுக்கிறாங்க. காவேரி பக்கத்திலே தான் இருக்காங்க, அதுவும் இங்கே விஜய் பொண்ணு பக்கத்திலே தான் இருக்காங்க. இதையும் ஒரு நாள் விஜய் பார்க்க தான் போகிறாரு. விஜய்க்கு இப்போ தெரிஞ்ச உண்மையே பெரிய விஷயந்தான். காவேரி உயிரோடு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவள் சாப்பிட வேண்டிய டேப்லெட்டை மாற்றி வச்சது தான் சித்தப்பதானும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக அவருக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இப்போது காவேரிக்கு எல்லா நினைவுகளும் வரணும்னா அவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல. அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தேடி அலைகிறாங்க எங்கள் விஜயும்.